What's up people, this is Prakash from One Life. ஸோ இந்த வீடியோவில் என்னோடய பைக்கோட மாடிஃபிகேஷன்ஸ் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்னென்னலாம் ஓவர் தி பீரியட் ஆஃப் டைம் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு. ஒரு 1 year ஆச்சு ஆல்மோஸ்ட் நான் பைக் வாங்கி. ஸோ சின்னதாக நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன், ஆக்சசரிஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் காட்டுறேன். மாடிஃபிகேஷன் சொல்ல முடியாது, சின்ன யூஸ்ஃபுல் ஆக்சசரிஸ் இருக்குது, சிலது லுக்ஸ்க்காக பண்ணதுன்னு இருக்குது. ஸோ நான் 1 by 1 சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஜனாவோட கிராஷ் கார்டு. இது அரௌண்ட் ஒரு 4,999 நினைக்கிறேன், ஆல்மோஸ்ட் 5,000. வண்டி வாங்கிட்டு ஒரு 2 daysலேயே இது வாங்கி நான் மாட்டிட்டேன். ஏன்னா இது ஃபுல்லாக ப்ரொடெக்ட் பண்ணும், ஏதாச்சும் சரிஞ்சிருச்சுன்னா கூட ஃபுல்லாக இன்ஜின் கேஸ்லாம் அடி வாங்கிடுன்னு சொல்லிவிட்டு இன்ஜின் கேஸுக்கும் சேர்த்து இது பண்ணேன். ஸோ அப்படியே நெக்ஸ்ட் பார்த்தா லேடிஸ் ஃபுட் ரெஸ்ட் அப்படின்னா இது ஒரு 66 bhp அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இது ப்ரைஸ் அரௌண்ட் 799 நினைக்கிறேன். ஏன்னா இது நல்ல வெல் பில்ட்டாக இருக்கும். ஏன்னா வெயிட் ஏறி இது பண்ணும்போது பெண்ட் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது நல்லா ஸ்ட்ராங்காகவே வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா ஆட்டோ இன்ஜினாவோட மாஸ்டர் சிலிண்டர் கார்டு. இது மேண்டட்ரின்னு இல்லை, பட் ஜஸ்ட் எனக்கு ஒரு நம்ம ஆஃப் ரோட்லாம் போகும்போது ஏதாவது பட்டுறோன்னு சொல்லிவிட்டு நான் அது வாங்கி போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா மொபைல் ஹோல்ட்ரு போபோ கேஸோட மொபைல் ஹோல்டர் தான். அரௌண்ட் அது ஒரு 1,200 நினைக்கிறேன். அப்புறமா ப்ரோ டேப்பரோட இந்த ஷூ ப்ரொடெக்டர், கியர் போடும்போது ஷூலாம் ரொம்ப அழுக்காதுன்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். இது ஒரு 50 rupees சம்திங். அப்புறமா மோட்டோடாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிலேருந்து சைட் ஸ்டாண்டர்ட் எக்ஸ்டெண்டடு. இது அரௌண்ட் ஒரு 399. இது நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்கும். இது 4 ஸ்க்ரூ வரும். 4 ஸ்க்ரூலேயுமே ஆலன் கீழே நான் வண்டி ரன்னிங் பீரியடில் அது ஓவர் த டைம் லூஸ் ஆகிடும். ஸோ அதனால் 4 இதுவுமே நான் க்ளூ பண்ணி இது பண்ணிட்டேன், பாண்ட் வாங்கி ஒட்டிட்டேன். அதுக்கப்புறமா ராயல் என்ஃபீல்டோட சேடில் ஸ்டே. இது அரௌண்ட் ஒரு 3,500 ஆகும். இது நான் ஒரு ஃப்யூச்சர் பர்ச்சேஸ் மாதிரி தான் பண்ணேன். இப்போதைக்கு இதனால் எனக்கு எதுவும் பெரிய யூஸ் இல்லை. எனக்கு லுக்காக இது இன்னும் பைக் இன்னும் கொஞ்சம் ஒரு பல்க்னஸ் கொடுத்தது. ஸோ அது எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இப்போதைக்கு இது போட்டிருக்கேன். மேபி ஃப்யூச்சரில் தேவைப்பட்டுச்சுன்னா சைடில் 2 டூரிங் பண்ணும்போது பேனியர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது என்னென்னா, இதில் சைடில் லாஸ்ட்டில் இந்த ஒரு பீடிங் வரும். மற்ற தேர்ட் பார்ட்டிஸ் கம்பெனியில் எதுலேயுமே இந்த பின்னாடி இருக்குல்ல, பேக் சைடில் இருக்கிற அந்த ஸ்டீல் இருக்காது. அதில் நம்ம தேவைப்பட்டால் நம்மளோட நேம் ஏதாவது ஒட்டிக்கலாம். ஸோ அதனால் நான் ஒரிஜினலே வாங்கிட்டேன். அப்புறமா ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களோட ஒர்க் ஷாப்லேருந்து இந்த ஹேண்டில் பார் வாங்கியிருந்தேன். இந்த ஹேண்டில் பாரோட ப்ரைஸ் அரௌண்ட் ஒரு 1,800 வரும். இது ஆக்சுவலாக 99% யாருக்கும் பெருசாக தேவைப்படாது. ஏன்னா ஸ்டாக் ஹேண்டில் பாரே நல்ல ஹேண்டில் பார் தான். பட் ஸ்டில் நான் இது ஏன் சூஸ் பண்ணேன்னா, எனக்கு சிட்டிக்குள்ளே இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட் வேணுன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் ஹைட் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால் இது இன்னும் கொஞ்சம் டாலர் ஸ்டாக் ஹேண்டில் பார்லேருந்து கொஞ்சம் வைடரும் கூட. அதனால் சிட்டிக்குள்ளே மேனுவர் பண்ணும்போது பயங்கர ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் இந்த ஹேண்டில் பார் நான் சூஸ் பண்ணேன். வெரி குட் ஃபார் த ப்ரைஸ். ஆக்சுவலாக ஸ்டாக் கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹைட் கூட, கொஞ்சம் டால் ரைடர்ஸ் கூட இந்த ஹேண்டில் பார் ப்ரிஃபர் பண்ணலாம் ஸ்டாக் ஹேண்டில் பாரில் இருந்து. அண்ட் மோரோவர் இது என்னென்னு தெரியல, ஃப்ரண்ட் எண்டே பயங்கர லைட்டாக ஃபீல் ஆகுது இந்த ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா. அது என்ன சயின்ஸ்னு எனக்குமே தெரியல. இது ஹேண்டில் பார் சேஞ்ச் பண்ணால் எப்படி வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகுன்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகலாம். பட் அது யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஹேண்டில் பார் இன்னும் வைடராக ஆகும்போது நம்ம ஹேண்டில் பண்ணுற ஸ்டைலே பயங்கர ஈஸியாகிடுது. ஸோ அதனால் ஃப்ரண்ட் எண்ட் பயங்கர ஈஸி டு மேனுவராக இருக்குது. ஸோ டெஃபினட்டாக யாருக்காச்சும் வண்டி கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததுன்னா டெஃபினட்டாக ஆர்ட் ஆஃப் மோட்டார் சைக்கிள் ஹேண்டில் பார் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் ஒரே ஒரு நெகட்டிவ் இருக்குது. என்னென்னா 3000 RPMல மட்டும் ஸ்லைட்டாக வைப்ரேஷன் இருக்கும் ஸ்டாக் ஹேண்டில் பாரில் இருக்கிறத விட. கரெக்டாக 3000 RPMல 3200லேயே அது போய்டும். அது என்னன்னே தெரியல எனக்கும். அதர் தென் தட் வேறு எந்த இஷ்யூஸுமே இந்த ஹேண்டில் பாரில் கிடையாது. பக்காவான ஒரு ஹேண்டில் பாரு. இது 1,800, ஷிப்பிங்லாம் சேர்த்தா ஒரு 2,000 அந்த மாதிரி வரும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் த வீடியோ. எல்லா ஆக்சசரிஸுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் சின்ன ஒன்றா ஆட் பண்ணுது. ஒரே இதிலெல்லாம் ஆட் பண்ணிடாதீங்க. என்னென்ன தேவைன்னு பார்த்துட்டு அதை மட்டும் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஒருத்தரோட நீடுக்கும் ஒன்று தேவை இருக்கும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you in another video soon. Bye.